ப்ளீஸ் இந்த வீடியோவை மட்டும் ஹெட்ஃபோன் போட்டு பாருங்களேன். இப்போ நீங்கள் பண்ணுற வீடியோனால உங்களுடைய பேரண்ட்ஸ் எதுவும் சொல்லலையா? அது எப்படி சொல்லாமல் இருப்பாங்க, எல்லாமே கேட்க தான் செய்வாங்க. கோவமாக கேட்பாங்களா இல்லை சிரிச்சிட்டு கேட்பாங்க? கோவமாக தான் கேட்பாங்க. எப்படி கோவமாக கேட்பாங்க? எப்படி கோவமாக கேட்பாங்கன்னா, இல்லை அவங்க கேட்குற விதத்தை கொஞ்சம் சொல்லி காட்டுங்க. நம்ம காத்துக்கருப்புகளை கேட்கறதுலயே ஏதோ ஒரு வினோதம் இருக்கு. நோண்டி நோண்டி கேட்குற மாதிரி இருக்கு. நீ வந்துட்டு இருந்ததை கவனிக்கலப்பா, தெரியாம பட்டுருச்சு. ஹலோ, நறுக்கி எறிஞ்சு போடுவேண்டி, நறுக்கி எறிஞ்சு போடுவேன். கோத்தாங்கம்மா சின்ன வயசுல எவ்வளவு பெருந்தன்மையா இருக்கிற மாதிரி. சின்ன வயசுல எவ்வளவு பெருந்தன்மையா இருக்காங்க, அதை நினைச்சு பாராட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ். கண்ணு வேண்டாடா சாமி, திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா, திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனை பண்ணுங்கடா. எல்லாரும் பாஸ் பண்ணி பார்த்துருப்பீங்களே, அல்ல நானும் உண்டு. என்னப்பா எடுப்போது? என்ன நடக்குங்க? சம்பளம் கம்மியா வரும், சின்ன வீடு, சின்ன காரு, ஆனா சந்தோஷம் பெருசா இருக்கும்பா. எனக்கு புரிஞ்சு போச்சுடா உங்களோட நோக்கம் என்னன்னு. எனக்கும் புரிஞ்சு போச்சு. சிம்புவுக்கு உதட்டோடு கடித்து முத்தமிட்டார் சிலம்பரசன். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. என்ன சொல்ல வராரு? என்ன சொல்ல சொன்னாரு? என்ன சொல்ற? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க டாக்டர்? எனக்கு எல்லாமே தப்பா கேக்குது டாக்டர். விடு சிவகாமி. என்ன இது பேர் மறந்து போச்சே, என்ன பேர்ல போட்டுருந்துச்சு? ராஜமாதா. என்ன இது ராஜமாதாக்கு வந்த சோதனை? சிரிக்காத, சிரிக்க கூடாது. நிறைய தோணுது, இருந்தாலும் சொல்லி அப்படி எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. கரெக்டான சம்பவம், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சாட்டிஸ்ஃபைடான சம்பவம் நடந்திருக்கு, அவ்வளோதான். 30 ரூபாய்க்கு எவ்வளோ பெரிய கஞ்சி பாருங்க, இவ்வளோ கஞ்சி இருக்குதுல. சும்மா டேஸ்ட் பாருங்க வாங்க. இது நல்ல காமெடி இருக்கு, புரியல. கஞ்சியோட வாசம் இருக்குது, ரொம்ப போட்டு அடிட்டு அடிப்பா. அது கஞ்சியை போட்டு குத்தி அது வந்து கஞ்சி வந்து அப்படியே கூல் மாதிரி. என்ன டபுள் மீனிங்ல பேசுறாரு? அவர் தான் தப்பா பேசுறாரா, நமக்கு தான் தப்பா கேக்குதா? நோ இர்ஃபானோ, என்னோ நீ இங்க திருப்பி கேட்கும். கஞ்சியோட வாசம் இருக்குது, ரொம்ப போட்டு அடிட்டு அடிப்பா. அது கஞ்சியை போட்டு குத்தி அது வந்து கஞ்சி வந்து அப்படியே கூல் மாதிரி. கஞ்சி, சாரி கைஸ், கஞ்சி எப்படி அடிக்க முடியும்? கஞ்சி எப்படி குத்த முடியும்? கஞ்சை கிண்டலாம், கோரலாம். தலைவரே, எல்லாம் மீறி போறீங்க நீங்க. வெளில ஒரு அளவுக்கு தான். நீ நேத்து தூக்கி இருக்க வேண்டியதானே நீ ஆம்பளை. எது இன்னைக்கு வந்து எதுக்கு நான் ஆம்பளை அவன் எதுக்கு பேசுறான்னு எதுல தூக்க சொல்றாங்க? அவர் ஆம்பளை இல்லைன்னு ஃபீல் பண்றாங்க, அதனால தூக்கல. அதுக்கு தூக்கி காட்டணும். என்ன பாரு, ஆனந்து பாரு. கரெக்டான டிசிஷன். இனிமே இப்படிதான் ப்ரூவ் பண்ணணும் போல. இது உண்மையாவே அந்த மொபைல்ல இருந்த ஒரு சவுண்டா, இல்லாட்டி எடிட்டிங்ல போட்டிங்களால? தக்காளி ரொம்ப பண்றானுங்க எடிட்டிங் பேர்ல. அம்மா அம்மா சொல்லு, நல்லா அப்பா கேக்குற மாதிரி சொல்லு. ஓமர் அங்கிள், என்னென்ன பண்ணி வச்சிருக்கியா? உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கா? இருந்தாலும் கரெக்ட் தான். இல்ல, ஆம்பளைக்கு ஆம்பளை தாலி கட்டுறான். அட கர்மாந்திரம் பிடிச்ச பயிலா. அதெல்லாம் வாழ்க்கைக்கு முன்னேறும். அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க. அதெல்லாம் உருப்படவே உருப்படாது. லாஸ்ட் வரைக்கும் சொல்றேன்.
நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுப்பா. நம்ம ஏதாச்சும் சொன்னால் ஒரு குரூப் வந்துடும். ஆம்பளை கல்யாணம் பண்ண என்ன, பொம்பளை கல்யாணம் பண்ண உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்கள் ஷோலையே பாருங்களேன், அது அவங்க விருப்பம்ல. இது சுதந்திர நாட்டில் இது நம்ம லாலே இடம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொடியை தூக்க ஆரம்பிச்சுட்டானுங்க எல்ஜிபிடின்னு ஒருத்தானுங்க. சரி நமக்கு எதுக்கு வம்பு? எவன் கத்தி சண்டை போட்டான் என்ன, எவன் என்ன பண்ணா எனக்கு என்ன வந்துச்சு? என்னவும் கட்டிட்டு சாவுங்களே. எதுக்கு பல்ல காட்டுறீங்க? நான் பல்ல காட்டுறது இல்லை, நான் பல்ல தான் காட்டுறேன். பல்லு காட்டினா தப்பு இல்லை, நீங்கள் பல்லாதவங்கலாம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க. நோ காத்துனோ, நீ வேற லெவல். நான் இன்டர்வியூ ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இருக்கேன். ஐயோ என்னையா அவருக்கு எல்லாமே தெரியுது. வேணுக்கிட்டே கிண்டல் பண்ணுறாரு, அதுவும் மாசா பண்ணுறாப்புல. இங்க செட்லயே வினோதமான சிரிப்பு லைவா கேட்கணும் அப்படின்னா அக்ஷிதா மேல மட்டும் தான் முடியும். சிரிப்பா கேளுங்க. அக்ஷிதாக்கு மட்டும் இப்ப தனியா. ஐயோ அப்படி சிரிக்காதீங்க, கடுப்பா இருக்கு. நல்லா இருக்கா மூஞ்சி? கேன மாதிரி தான் இருக்கு, குரங்கு மாதிரி தான் இருக்கு. என்ன பண்ணோம், இருக்கதான் வரும். தலையெழுத்துப்பா. இருக்க மேக்ஸிமம் பியர்ட் இருந்தாலே போதும். ரகட் பாய். என்ன பார்த்தா எப்படி ரகட் பாய் மத்ததா இல்ல ஷாப்பா பாய் மத்ததா இல்ல பாக்க ஒரு மாதிரி சாம்பார் மாதிரி பண்ணுங்க. எதுக்கு கேட்டு அசிக்கப்படுற நீ? இந்த அவமானம் உனக்கு தேவையா? அந்த ஆள் என்ன சொன்ன? பியர்ட் இருந்தாலே போதும். ரகட் பாய். ஏன் என்ன சொன்ன? என்ன பார்த்தா எப்படி ரகட் பாய் மத்ததா இல்ல ஷாப்பா பாய் மத்ததா இல்ல பாக்க ஒரு மாதிரி சாம்பார் மாதிரி பண்ணுங்க. அவனுக்கு தான் தாடி இருக்கல, அதுக்காண்டி ரகட் பாய்ன்னு சொல்லியிருக்கலாமல. அவன் கேட்டு கேவலப்படுறான், இவன் வேணே கேவலப்படுத்துறதுக்காண்டியே பேசுறான். என்னுடைய கேரக்டர் வந்து பூர்ணிமா சிஸ்டர் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். ஃபேஸ் லெவல்ல பார்த்தா ஒற்றுமையா இருக்கு ரெண்டு பேருக்கும் ஓரளவுக்கு. ஒத்து போச்சுல, லைட்டா ஒத்து போச்சு, அதான் சிரிச்சிட்டேன். என்ன கர்மாந்தம் முடிச்சு எடிட்ல இது பண்றதா பண்றியோ, அதுவும் பைக்கை பண்றியோ, கொஞ்சம் மாசா பண்ணாதான் இல்லை. எவனோ பைக்கை பிடிக்காமதான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். பிக்காளி பைய. Aspetta, che non ci vuole subito, non viene fuori subito, dai. Perché con lui non sente l'acqua salata, sente l'acqua normale e viene fuori, no? Dai, bagna ancora un pochino. Non è che fra un po' si muovere la terra un pochino. Dai. E continua a bagnare piano piano. Non è che viene fuori da solo. Vai, che viene fuori, vai. Vai. போங்களா லூசு போயிடலாம். உங்களெல்லாம் வீடியோ எடுத்துருக்கேன் பத்தியா, என்ன செப்பல்ஸ்ல அடிக்கணும்ல. என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். இல்ல உட்காந்து பார்த்துட்டு போறாரு. நல்ல வேலை ஆள் இருந்தாங்க, இல்லைன்னா முடிச்சுட்டு போயிருப்பாரு, பேண்ட் அழிச்சிட்டு போயிருப்பாரு. My life, my rules, my style, அடி attitude. அடி. சோலி முடிச்சு. இந்த வகை தவளைகள் விஷப்பூச்சிகளையே உண்ணும். அது நான் இல்லையா? தடுத்தாலும் ஊட்ட வேண்டும். கொல்ல பாக்குறாங்க, கொள்ளையில போன தக்காளி கொல்ல பாக்குறாங்க, கொள்ளையில போறாங்க. என்னாச்சு, பறக்க போதா டல்லு? என்ன என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஒரு நியாயம் வேண்டாமால. நான் எப்படி என் தேங்காயில கொப்பரைகளா மதிப்பு கூட்டி வித்து நல்ல ப்ராஃபிட் எடுத்தேன்னா, ஃபர்ஸ்ட் சீசன் டைம்ல நீங்க மதிப்பு கூட்டாம தேங்காயாவே விற்கும் போது ஒரு தேங்காய் 7 ரூபாயில இருந்து 8 ரூபா வரைக்கும் தான் கிடைக்கும். அதுவே நீங்க மதிப்பு கூட்டி கொப்பரையா விற்கும் போது ஒரு தேங்காயை 15 ரூபாயில இருந்து 16 ரூபா வரைக்கும் கிடைக்கும். நீ கீழே மறைச்சிருக்க ஓகே,
நீ ஆம்பளை தானே, மேலே எதுக்குலாம் மறைச்சிருக்க? சோக்கரு எதுவும் சொல்லிட போகிறேன். வீடியோ எத்தனை மணிக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? கரெக்டாக 4:58 காலையில். இதான் யூடியூபரோட நிலமை. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் கொழுப்பு, நான் எப்போனாலும் ஷூட் பண்ணலாம். நான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு காலைல 5 மணிக்கு ஷூட் பண்ணது ஏன் கொழுப்பு. இதை எடிட் பண்ணி எப்பவும் போட போடணும். சரி, டாட்டா. குட் நைட் குட் நைட் குட் நைட்.